இங்கே 32 ரூம் இருக்கு, கிச்சன் வசதி மற்றது பெரிய டைனிங் ஏரியா ஒன்றும் இருக்கு. இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட். இதுல 3 ரூம் இருக்கு, அதோட கிச்சனும் இருக்கு உங்களுக்கு. இப்போ இதில் 5 பேர் தங்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ரயில்வே ட்ராக் தெரியும். வாஷ்ரூம் எல்லாமே பெருசாக தான் இருக்கு. இப்போ நான் அடுத்தது எங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கச்சேரி ஈஸ்ட்லேயும் இந்த புங்கங்குளம் ரோட் இருக்குது தானே, அந்த ஜே வில்லா எல்லாம் ஜே ஹோட்டல்ஸ் எல்லாம் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ட்ராக் தாண்டி ஒரு கொஞ்சத்தில் ஒரு இடைக்குள்ள ஒரு லைன் வரும். தாண்டின உடனே ஒரு விளக்கை பக்கத்தில் வரும். நான் அந்த லொக்கேஷன் சரியான லொக்கேஷனை போட்டு விடுறேன் கீழே, அப்போ தான் உங்களுக்கு இடம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளே அமீஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே 32 ரூம் இருக்குது. இப்போ பெர்மிஷன் கேட்டுட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாக்கள் எழுப்பி செக் அவுட் பண்ணி போனால் அப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆனால் இருந்தாலும் அந்த ரூம்கள் இப்போ எப்படி ரூம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம் தானே. அப்போ அதுக்காண்டி அவைகிட்ட பெர்மிஷன் கேட்டால் இல்லை க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கொண்டே காட்டி விடுவோம்னு சொல்லி அப்போ அவை மூமெண்ட் சொன்னவே. இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கேயுமே வாகனம் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. மற்றது 32 ரூம் உண்டேக்கோ ஓகே. சிங்கிள் ரூம்ல இருந்து அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ சிங்கிள் ரூம் 5000 தொடங்கி ஃபேமிலி ரூம் 20,000 வரைக்கும் போகுது. அப்பார்ட்மெண்ட் 17,000 இருக்குது 3 ரூமோட. மற்றது கிச்சன் ஒன்று இருக்குது, இங்கே கொண்டே காட்டுறேன். இங்கேயே கிச்சன் வசதி மற்றது பெரிய டைனிங் ஏரியா ஒன்றும் இருக்குது. இதுக்குள்ள ஒரு டிவி ஒன்று இருக்குது. இப்போ எங்கே இவையே சாப்பாடு செஞ்சு தருவீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான். இப்படி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போ நாங்கள் போயிட்டு ரூம்களையும் பார்ப்போம். இப்போ இதில் கீழே ஒரு ஃபேமிலி ரூம் வந்து இருக்குது, காட்டுறேன். இப்போ இதில் 5 பேர் தங்கலாம். ஏசியும் இருக்குது, மற்றது வாஷ்ரூம் அதுலேயும் காட்டுறேன் உங்களுக்கு. ஹீட்டரும் இருக்கு. இதே மாதிரி மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டும் ரூம்களும் இருக்கு, போய் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ரயில்வே ட்ராக் தெரியும். இப்போ இதுலேயே ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்குது. மற்றது இங்கே லோன்ட்ரி சர்வீஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கேட்டு அவைகிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் லோன்ட்ரி சர்வீஸ் செஞ்சு தருவீங்க. சின்ன லோபி ஏரியா மாதிரி. இப்போ நாங்கள் மேலே போய் மேலே இருக்கிற ரூம்களை பார்ப்போம். மொத்தமாக 120 பேர் ஒரே நேரத்தில் தங்கக்கூடிய இடமா. மேலே என்ன மாதிரி ரூம்கள் இருக்குன்ட்டு அதோட அப்பார்ட்மெண்ட்டும் மேலே இருக்கு. அந்த 17,000 ரூபா அதையும் பார்ப்போம். இதற்குள்ள இப்போ கிளீனிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு ரூம் இருக்கு, இது ஒரு ஃபேமிலி ரூம். இதுக்குள்ள கணக்கு பேர் ஒரு 6-7 பேர் கிட்ட படுக்கலாம். லைட் சுவிட்ச் லைட்டை போட்டா நல்லா இருக்கு. இங்கே அளவில் என்னென்ன ரூம்கள் இருக்குனாக்கா, ரூம்கள் வந்து ஒரு சைஸ் எத்தனை பேர் தங்குறோம்ன்றதை பொறுத்த பண்ணி உங்களுக்கு ரேட்டுகள் மாறுபடும். அதோட சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் சில நேரங்களில் மாறுபடும். அது என்னென்னா ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட்டாக சொல்லிடலாம். இது இன்னொரு ரூம், ஃபேமிலி ரூம், 6 பேர் படுக்கக்கூடியது. வாஷ்ரூம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஒரு ஃபேமிலி வர்றீங்கன்னா பின்னே நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இதில் இருந்து டீ குடிச்சு காய்ச்சின்னு இருக்கலாம். எங்கெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்ப்போம். அதுவும் கிளீனிங் வேலை நடந்து கொண்டு இருக்கு. இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட். இதில் 3 ரூம் இருக்கு, அதோட கிச்சனும் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் தருவீங்க.
இது ஒரு டபுள் ரூம். இது இப்போ நாங்கள் வெளியிட்டு போயிருக்கிறோம் விடிய. இங்கே அது ஒரு வாஷ்ரூம் இருக்கு. உங்களுக்கு டிவி மற்ற அயன் பண்ணுறதுக்கு மேசை அதெல்லாம் இங்கேயே வச்சிருக்கணும். அதோட ஒரு பால்கனி இருக்கு. இதுக்கு நீங்களும் இந்த பக்கத்துலயும் இறங்கி போகலாம். அதோட சிசிடிவி கேமராவும் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. மேலேயும் போய் பார்ப்போம். நானும் நெஞ்சு பார்க்கல இங்கே எப்படியெல்லாம் ஹோட்டல்கள் இருக்கு வந்து இந்த சீரீஸ் போட வலிக்கிட்ட பிறகு நிறைய இடம் தேடி பார்த்துட்டு இருக்கேன் நான். இது இன்னும் மேலே இது 4 பேர் தாங்க குடியார. வாஷ்ரூம் எல்லாமே பெருசாக தான் இருக்கு. ஒவ்வொரு ரூமா காட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு லைக்கிற போல இருக்கு. இதுவும் அதே மாதிரி 4 பேர் தங்கக்கூடிய ஒரு அறை. இதுல ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்றும் இருக்கு. இது 3 பேர் தங்கக்கூடியது. இல்லாட்டி சின்ன பிள்ளைகள் இருந்தால் 4 பேரும் தங்கலாம். இது இன்னொரு கூடுதலாக இந்த 4 பேர் தங்கக்கூடியதெல்லாம் பெருசாக இருக்கு பாருங்க. மற்றது சிங்கிள் ரூம் இருக்கு. 5000 தொடங்குது. மேக்ஸிமம் இந்த ஃபேமிலி ரூம் 20,000 வரைக்கும் போகுது. இப்போ இங்காலையும் வேறு இந்த சிங்கிள் ரூம் நான் இன்னும் பார்க்கல. இப்போ எல்லாரும் வேலையில் இருக்கிறோடைய டிஸ்டர்ப் பண்ணினா நான் போய் பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போ இங்கே பார்ப்போம். இதுதான் சிங்கிள் ரூம் நினைக்கிறேன். இல்லாட்டி இது டபுளா? இங்கே யாருக்கு கல்யாண வீடு இல்லாட்டி வேறு மாடல்ல வேறு போறீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னு சொன்னால் வந்து நிற்கலாம். பெல்கனி இதெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு நினைக்கிறேன். மேலே இன்னும் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இனி அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த இடமும் ரூமுகள் வந்துடும். இதில் இந்த ஃப்ளோர் மட்டும் இல்லை, அங்கால இன்னொரு ஃப்ளோர் போகுது மேலே. இப்போ 120 பேர்னா அங்கால 200 பேர் கிட்ட தங்கக்கூடிய மாதிரி ஒரு இடமா வந்துடும். இப்போ இது வந்து சிங்கிள் ரூம் நாங்கள் பார்க்கணும். அது ஒரு கேட்போம். அது இப்போ நாங்கள் பார்த்தது தான் அண்ணா மேலே வந்து ஒரு பெரிய டபுள் பெட்டோட இருக்குல்ல, அதுவா சிங்கிள் ரூம்? ஓ பெரிய பெட் தான் எல்லாத்துக்கும் சிங்கிள் ரூம்டா. அது 5000 சொல்லுவாங்க. மற்ற டபுள் ரூம்ண்டா அந்த 2 பெட் போட்டது 4 பேர் படுக்கக்கூடிய மாதிரி. அதுக்கு எவ்வளோ ரேட் போகும்? 6500 சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறையும். ட்ரிபிள் என்ன கூட மற்ற ஃபேமிலி 20 கிட்ட வருமாண்டா, அது கூடி குறைய மாட்டே. அப்பார்ட்மெண்ட் இது ஒன்று தானே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கா இல்லாட்டி வேறையும் இருக்கா? இது ஒன்று தானே. இது 3 ரூம் அப்பார்ட்மெண்ட் 17. எல்லாமே அந்த 2 பேர் படுக்கிற பெட், 2 பெட் இருக்கு உள்ளது. ஏண்டா 10 பேர்கிட்ட நிற்கலாம்.
சாப்பாடு விலையில நம்ம என்ன இங்கே ஆர்டர் கொடுத்தா இப்போ என்னென்ன சாப்பாடு கொத்ததுகள் எடுக்கலாமா இல்லாட்டி நார்மலாக சோறு கறி மற்ற இடியப்பம் புட்டது. ஓகே, நல்ல பெனாங்காய் கிடக்கு. மற்ற இந்த விளையாட்டு சாமான் சின்ன பிள்ளைகளும் இங்கே வர்ற எல்லாரும் பாதிக்கக்கூடிய மாதிரி கீழே அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சைக்கிள் அதில் இருக்கு. இப்போ வாகனம் எதுவும் போடுறீங்களா ஊரை சுற்றி காட்டுற மாதிரி அப்படி வெளியேந்து பிடிச்சி விடுறாரு. வெளியாலேருந்து பிடிச்சி விடுறீங்க. சரி அண்ணா, ஓகே. உங்களுக்கு காட்டக்கூடிய ரூம் காட்டிட்டு இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, மற்றதில் வந்து புக்கிங்கில் இருக்கிறது. இப்போ இந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போட்டு விடுறேன். இனி நாங்கள் அடுத்த இடத்துக்கு